தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். ஊழலை மறைக்க நினைக்கும் கெஜ்ரிவால். எதிர்க்கட்சிகள் எல்லாம் ரொம்பவுமே வித்தியாசமானவை. அவர்கள் மீது எக்கச்சக்க ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும். சாதாரண நேரத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுத்தால் ஐயோ அதிகார துஷ்பிரயோகம் செய்யறாங்க என்று ஒப்பாரி வைப்பாங்க. சரி, கொஞ்சம் லேட்டா நடவடிக்கை எடுத்தால் தேர்தல் நேரத்தில் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்து உங்களை நசுக்க பாக்குறாங்க என்று உருட்டுவாங்க. விட்டா இவங்களுக்கு ஒரு அரசாங்கம் எப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டுதான் வரணும் போல. கெஜ்ரிவால் விவகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அவருக்கு தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி கொண்டே இருந்தது. அதை பற்றி எல்லாம் கவலையே படாமல் ஆஜராவதை தள்ளி போட்டுக் கொண்டே வந்தார் கெஜ்ரிவால். குறைந்தபட்சம் எதனால் வர முடியவில்லை என்பதை எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை வேற ஏதாவது முறையிலேயோ அவர்களுக்கு தெரிவித்தாவது இருக்க வேண்டும். அதையும் செய்யாம வேண்டுமென்றே தள்ளி போட்டுக்கொண்டே வந்ததால் ஒரு கட்டத்துக்கு மேல கைது நடவடிக்கை என்பதுதான் கெஜ்ரிவாலுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறை தன்னை கைது செய்தால் அதை வைத்து சிம்பத்தி உருவாக்கிடலாம் என்று தவறான கணக்கு போட்டார். அந்த சிம்பத்திக்கெல்லாம் பயந்து அமலாக்கத்துறை தன்னுடைய கடமையை செய்யாம இருக்குமா? இதே காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் தேர்தல் நேரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற அனைத்து அரசாங்க ஏஜென்சியின் கைகளையும் கட்டி போட்டிருக்கும். ஆனால் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கும் பாஜக அனைவரையும் சுதந்திரமாக செயல்பட விட்டது. ஆனால் இதையே சாக்காக வைத்துக்கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். தற்போது கெஜ்ரிவால் அவர்களின் மனைவிதான் ஆம் ஆத்மி கட்சியின் பிரச்சாரத்தை முன்னின்று நடத்துகிறார். அவர் பாஜகவின் நடவடிக்கைகளை மக்களை பார்த்து கொண்டிருப்பதாகவும் அதற்கான பாடத்தை தேர்தல் மூலம் மக்கள் புகட்டுவார்கள் என்றும் கூறியிருக்கார். அதான் மேடம், நாங்களுமே சொல்றோம், பாஜகவின் நடவடிக்கைகளை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. கெஜ்ரிவால் எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் மக்கள் சேர்த்தே தான் பார்த்து கொண்டிருக்காங்க. எப்படா கைது செய்வாங்க, எப்படிடா அரசியல் செய்யலாம் என்று பக்காவாக பிளான் போட்டு காய்கள் நகர்த்தியதையெல்லாம் மக்களுக்கு தெரியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்க. மக்களுக்கு இதெல்லாம் நன்றாகவே தெரியும். கடைசி நேர ஸ்டண்ட் எல்லாம் 2 முறை டெல்லி சட்டசபை தேர்தலில் உங்களுக்கு கை கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்போது மக்கள் நன்றாக தெளிவடைந்து விட்டாங்க. ஊழல் குற்றச்சாட்டில் எப்போது முதல்வரும் துணை முதல்வரும் ஒரு சேர கைதாகும் நிலை வந்ததோ அன்றே ஆம் ஆத்மி கட்சியின் நம்பகத்தன்மை என்பது காணாமல் போய்விட்டது. இம்முறை இந்தியா முழுவதும் ஆம் ஆத்மி கட்சி துடைத்து எறியப்படும். எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆம் ஆத்மி வளர்ந்ததோ அதே ஊழல் குற்றச்சாட்டுகளால் தான் இன்று இந்த கட்சி வீழ்ந்தது என்று வரலாறு பேசும்.